கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் வாக் வித் ஜீசஸ்ன்னு அப்பா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தினமும் காலையில் 12 மணிக்கு அப்பா உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக அந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவாங்க. நீங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 12 மணிக்கு அப்பாவோட வார்த்தை வரும். நீங்கள் தூங்கி எழுந்தோடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்பாவோட வார்த்தையை கேட்டுட்டு அந்த நாளுக்குள்ளே போகும்போது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது அப்பா உங்களுக்காக உங்களோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தைக்குள்ள போகலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. முதல்ல சகல அக்கிரமத்திலிருந்து அப்பா என்ன பண்றாங்க? அப்பாவை அறியாம நம்ம இருந்தோம். அப்பாவுக்கு பிரியம் இல்லாத அநேக காரியங்களை நம்ம செய்தோம். அப்பா சொல்றாங்க, அந்த சகல அக்கிரமங்களையும் முதலாவதாக நான் உங்களை விட்டு விலக்குகிறேன். இன்னைக்கும் யாராவது நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்பா கிட்ட இன்னைக்கு மனம் திரும்புங்க. எசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்து உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அப்பா என்ன பண்ணுவாங்களா? எடுத்து போடுவாங்க. எல்லா அக்கிரமங்களையும் அப்பா என்ன பண்ணிட்டாங்க? கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க. நீங்க சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க? அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டார். 2வது என்ன சொல்றாங்க? மீட்டு கொள்ளுகிற தேவன். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அக்கிரமா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியே வர முடியல, போராட்டத்துல இருக்கிறேன், என்னை யாராவது காப்பாத்துவாங்களான்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உங்களை மீட்டு கொண்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க? தமக்குரிய சொந்த ஜனங்களாக. அப்பா சொல்றாங்க, நீங்க யாரு? என்னுடைய சொந்த ஜனம். நாம் சொல்லுவதல்ல, அப்பாவே சொல்றாங்க, நீங்க என்னுடைய சொந்த ஜனம். அடுத்து சொல்றாங்க, நற்கிரியைகள் செய்கிற பக்தி வைராகியம் உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து நம்மை சுத்திகரிக்கும்படி. அப்பா எதுக்கு வந்தாங்க இந்த பூமிக்கு? நம்மளை சுத்திகரித்து நாம் பரலோகம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுறதுக்கு தான் அப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. கடைசியா அதுல என்ன சொல்ல? நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாவம் செய்தாங்கன்னா அவங்க தான் மறிக்கணும். ஆனா அப்பா என்ன பண்ணாங்க? நாம எல்லாம் பரலோகம் வரணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு அந்த ஒரே காரணத்துக்காக அவரே ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா தம்முடைய உயிர் என்ன பண்ணாங்க? நமக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இங்க 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, தமக்குரிய சொந்த ஜனங்களாக அப்பா தெரிந்து கொண்டாங்க. அப்பா எப்படி தெரிந்து கொண்டாங்களா? அவருடைய சொந்த ஜனம் நீங்க. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஜான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்பா சொல்றாங்க, பிதா எனக்கு கொடுத்த எல்லாம் என்னிடத்துல வரும். இன்னைக்கு எதேச்சியா நீங்க பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அப்பா சொல்றாங்க, நீங்க எதேச்சியா பார்க்கல, பிதாவாகிய தேவன் ஆல்ரெடி உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக உங்களை எல்லாம் முன்குறிச்சு வச்சுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றீங்க? பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை தேடி வந்திருக்கீங்க. என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்ன பாவத்தோடு வந்தாலும் சரி, என்ன அக்கிரமத்தோடு வந்தாலும் சரி, எந்த மீறுதலோட வந்தாலும் சரி, அப்பா சொல்றாங்க, நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை என்ன பண்ணார்? அரவணைத்து ஏற்றுக்கொள்வார். நீ பாவின்னு ஒதுக்கி தள்ள மாட்டார். நீ ஏற்கனவே பாவம் செஞ்சல்ல, நீ அந்த பாவம் செஞ்ச அதனால இன்னைக்கு என் பிள்ளை இல்லைன்னா சொல்லவே மாட்டார். அவர் எல்லா பாவத்தையும் மறந்து மனுஷன் தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லி சொல்லி காட்டுவாங்க. நீ முன்னாடி செஞ்சிருந்தானே இருந்த அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மனுஷனுடைய புத்தி. ஆனா இங்க அப்பா சொல்றாங்க, எல்லா பாவத்தையும் முதுகுக்கு பின்பாக ஆழ்கடல்ல எரிந்து விட்டார். நீங்க அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறீங்க. பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். 1 Peter 2nd chapter 9 and 10. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமா. அப்ப எப்படி வச்சிருக்காங்களா?
ராஜரீக நம்ம பிச்சைக்கார கூட்டம் இல்லைங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்ம ராஜாவுடைய பிள்ளை. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. நாமளும் யாரு? ராஜாவா தான் இருக்கிறோம். இருள் இருந்த நம்மள அப்பா எங்க கொண்டு வந்திருக்காங்க? ஒளிகிட்ட அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சொல்றாங்க பரிசுத்த ஜாதி. நமக்கு என்ன ஜாதி? இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்கல்ல, அந்த ஜாதிலாம் நம்ம ஜாதி கிடையாது. அப்பா சொல்றது ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. நம்மெல்லாம் யாரு? என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதியாக அப்பா வைத்திருக்கிறாங்க. அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாங்க? அவருக்கு சொந்த ஜனமாக நீங்க இருக்கிறீங்க. அடுத்து பாருங்க, முன்னே நீங்கள் தேவனுடைய இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களை. முதல்ல நீங்க தேவ ஜனமா இல்ல, இப்ப தேவ ஜனமா இருக்கீங்க. அடுத்து சொல்றாங்க, முன்னே நீங்க இரக்கம் பெறாதவளா இருந்தீங்க, இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு இரக்கம், முதல்ல உங்களுக்கு இரக்கமே யாரும் காட்டுவாங்களா இருந்தீங்க. இன்னைக்கு அப்பா சொல்ற, நானே உனக்கு இரக்கம் பாராட்டி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எக்ஸடஸ் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அப்பாவுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், அப்பாவுடைய வார்த்தையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். அப்பாவுடைய வார்த்தை அதிகமா படிங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க. அப்பா சொல்றாங்க, என் வார்த்தையை படித்து அதன்படி நடக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். அப்பா சொல்ற, பூமி எல்லாம் என்னதுதான். இன்னைக்கு எனக்கு அந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும்னு சொல்லி அநேக காரியங்களை கேட்கிறாங்க. அப்பா சொல்றான், பூமியே என்னதுதான். என்னுடைய பிள்ளை ஆயிட்டீங்கன்னா இந்த பூமியை உங்களுக்கு தான் சொந்தம். அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜான் 17:6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷன். அப்பா உலகத்துல தெரிந்தெடுத்திருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், ஏதோ எதேச்சையாக இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தையை கேட்கல, எதேச்சையா நீங்க ஏசப்பாவை தேடல. உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக அப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெளிப்படுத்துவேன், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள். அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்கள், உமக்கு சொந்தமானவர்கள். இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு பெரிய விஐபியை நினைக்கலாம், உங்களுக்கு அவங்கள தெரியும், ஆனா அவங்களுக்கு உங்களை தெரியுமான்னு தெரியாது. அந்த விஐபி பாக்குற எல்லார்ட்டையும் உங்களை அவருக்கு சொந்த ஜனம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோத்திரம். அந்த விஐபியை விட கோடி 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 மடங்கு பெரியவர் நம்முடைய அப்பா. அவர் சொல்றாரு, நீங்க அவருடையவர்களாம். சோத்திரம். அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்களே எனக்கு தந்தீர். ஏசப்பா அவர்களை எனக்கு தந்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை நமக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளையான நாம் எப்படி இருக்கிறோமா? அதுக்கு என்ன அடையாளமா? வசனத்தை படிக்கிறவர்கள் தான் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைன்னு சொல்றோம்னா என்ன படிக்கணும்? வசனத்தை படிக்கணும். வசனத்தை படித்து, வசனம் தான் ஏசப்பா. அந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். காலை நேரத்துல அப்பா சொல்லியிருக்காங்க, அவருடைய பிள்ளைகள் நீங்க. அப்பாவோட சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன பாரத்தோடு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காக சொல். உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். மறிக்கிற தருவாயில ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்கள இப்பொழுதே உங்களுடைய தழும்புல கரம் தொடுகிறதுக்காக சோத்திரம். டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு உறுப்பா ஃபெயிலியர் ஆயிட்டு வருது, அவர்கள் மறித்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்பாவோட வார்த்தையை சொல்லுகிறார், அவருடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமா இருந்தாலும் உயிர் பெறுவேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறார். அதே இடத்துல அவங்க நல்ல ரிலீஃப் ஆகி ஆண்டவர் நல்ல சுகத்தோட வெளியே கொண்டு வந்து உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி பூரணப்படுத்த போகிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காட்டுவேன் என்று சொன்ன தேவன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காட்டுகிறதுக்காக நன்றி அப்பா. அதே போல குருடர்கள் பார்க்கிறதற்காக, செவிடர்கள்
கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அதே போல குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்க. ஒருவருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லப்பா. இப்பொழுது நீங்க அற்புதத்தை செய்றீங்க. குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. அதே போல ஒரு நல்ல வேலை இருந்தா எல்லா கடன் பிரச்சனை அடைச்சிடலான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு நல்ல வேலையை உமக்கு சித்தமான நல்ல வேலையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி அவர்களுக்கு விடுதலையை நீங்க கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. அதே போல பிள்ளைகள் எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உடைய ஞானத்தை கொடுத்து அவங்களை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இன்னும் என்னென்ன ப்ராப்ளத்தோடு உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்போட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.